students, நம்ம exercise 8.3ல 4th மெயினில் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் சம்ஸ் பார்ப்போம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வந்து ஐடென்டிட்டி வந்து ப்ரூவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் மாதிரி உள்ளது. சம்ஸ் பார்ப்போம். Fourth sum, prove the following identities. The angles involved are acute angles for which the expression are defined. அதாவது கொடுத்துருக்க ஐடென்டிட்டிஸை வந்து ப்ரூவ் பண்ணுங்கள். இது என்ன மாதிரி கண்டிஷனில் டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, எல்லாம் அக்யூட் ஆங்கிள்ஸ் அப்படிங்கிற அந்த கண்டிஷன்ஸில் வந்து எல்லாமே அதை டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். அது எக்ஸாம்ஸில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சம்ஸு 2 மார்க்கு 3 மார்க்ஸில் நிறையா கேட்பாங்க. இந்த மாதிரி சம்ஸை நிறையா மோர் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சம் ஸ்டெப்ஸை வந்து கவனமாக கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு சம் வந்து cosecant theta minus cot theta whole squared equal to 1 minus cos theta divided by 1 plus cos theta. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்ஸில் LHS எடுத்துகிட்டு RHS ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு cosecant theta minus cot theta whole squared is equal to cosecant thetaனா என்ன? ஒரு தடவையும் ஃபார்முலாவை ரைட்டில் எழுதிங்க. 1 by sin theta. cot thetaனா என்ன? cos theta by sin theta. ஓகே, இப்போ cosecant theta எழுதுவோமா? 1 by sin theta minus cos theta by sin theta whole squared which is equal to taking LCM sin theta 1 minus cos theta. எனக்கு கீழே சேம் நம்பர்ஸ் தான் இருக்குது, அதனால் நீங்கள் எதுவும் மேலே மல்டிப்ளிகேஷன் பண்ண வந்ததில்லை, அதை அப்படியே அசிட்டிஸ் எழுதிடலாம். ஓகே நெக்ஸ்ட்டு 1 minus cos theta ஹோல் ஸ்கொயர்டை செப்பரேட்டாக எழுதிக்கிங்க, sin theta ஹோல் ஸ்கொயர்டை செப்பரேட்டாக எழுதிக்கிங்க. ஓகே, இப்போ வந்து இந்த cos theta ஹோல் ஸ்கொயர் வந்து அப்படியே வச்சுக்கோங்க. 1 minus cos theta ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை sin theta நத்திங் பட் sin square theta. ஓகே, இப்போ நம்ம இதில் சில இதுங்களை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து இந்த 1 minus cos theta வந்து எப்படி எழுதணும்னா, எக்ஸ் ஸ்கொயர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்ன்னு இருக்கா, அந்த மாதிரி எழுதணும். அப்போ என்ன எழுதணும்? 1 minus cos theta இன்ட்டு 1 minus cos theta வந்து அப்படியே பிரித்து எழுதியிருக்கோம். டிவைட் பை sin squared சேர்க்க நம்ம ஐடென்டிட்டி யூஸ் பண்ணணும். sin squared theta ப்ளஸ் cos squared theta equal to 1. நமக்கு தேவை sin squared theta. ஓகே, sin squared theta equal to 1 minus இந்த சைடு உள்ளது அந்த சைடு போனால் மைனஸ் cosecant cos theta squared. அப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? 1 minus cos squared theta. ஓகே, இப்போ 1 minus cos theta இன்ட்டு 1 minus cos thetaவை அப்படியே எழுதிக்கிங்க. இது என்ன ஃபார்முலா மாதிரி இருக்குது? a ஸ்கொயர் b ஸ்கொயர். அப்போ a ஸ்கொயர் b ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா? a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. அப்போ ஏன்னா 1 ப்ளஸ் cos theta இன்ட்டு 1 மைனஸ் cos theta. ஓகே, இப்போ என்ன பண்ணுங்கள்? 1 minus cos thetaவை கேன்சல் பண்ணியாச்சா? அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது நமக்கு? 1 minus cos theta divided by 1 plus cos theta. ஓகே, இப்போ நமக்கு என்ன ப்ரூவ் பண்ண ஸ்டேட்மெண்ட்டில் சம்ஸில் 1 minus cos theta divided by 1 plus cos theta. ஓகே, அப்போ நம்ம அதை ப்ரூவ் பண்ணியாச்சு. ஈக்குவல் டு RHS. ஓகே, ஹென்ஸ் ப்ரூவ்டு. இது ஃபஸ்ட்டு சம்மு. ஓகே, ஸ்டெப்ஸு ஃபார்முலாஸ் என்ன யூஸ் பண்ணிருக்கோம், ஐடென்டிட்டி என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பார்க்க போகிறோம். cos a divided by 1 plus sin a plus 1 plus sin a divided by cos a equal to 2 secant a. ஃபஸ்ட்டு LHS எடுத்துக்கோங்க. cos a divided by 1 plus sin a plus 1 plus sin a divided by cos a. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் நம்ம? நெக்ஸ்ட்டு டேக்கிங் LCM. இதில் வேறு எதுவும் நம்ம யூஸ் பண்ண முடியாது ஐடென்டிட்டி, அதனால் டேக்கிங் LCM எடுத்துக்கோங்க. 1 plus sin a இன்ட்டு cos a. ஓகே,
இப்போ இந்த பக்கம் 1 + sin a 1 + sin a இருக்குது. அப்போ இங்கே எது இல்லை cos a. அப்போ cos a மேலே எங்களே பண்ணணும் அர்த்தம். அப்போ cos a. cos a இங்கே மேலே இருக்குது. இங்கே என்ன வரும்? cos a cos squared a. cos a whole squared வரும். is nothing but cos squared a. ஓகே, அது அப்படியே போட்டாச்சு. ப்ளஸ் 1 + sin a இருக்குது. அதில் ஏற்கனவே இருக்கிறத எழுதிட்டேன் நான். அடுத்தது இங்கே cos a இருக்குது. அப்போ என்ன இல்லை? 1 + sin a. அப்போ இன்னொரு 1 + sin a அங்கே போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் cos squared a ப்ளஸ் 1 + sin a cos squared a ப்ளஸ் 1 + sin a whole squared அப்படின்னு எழுதியாச்சு. ஓகே, அப்போ 1 + sin a into cos a. ஓகே, அப்போ cos squared a ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கவனமாக கவனிங்க. இது வந்து a + b whole squared formula. What is a + b whole squared formula? a squared plus 2ab plus b squared. ஓகே, அப்போ என்ன வரும்? 1 squared plus b squared போட்டுக்கிறேன். sin squared a plus 2 into 1 into sin a. Okay, whole divided by 1 plus sin a into cos a. ஸ்டெப்ஸை வந்து வரிசையாக கண்டினியூவாக வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ இந்த cos squared sin squared பக்கத்தில் தான் எழுதியிருக்கேன், வேறு ஒன்றும் பண்ணலை. இதை இங்கே கொண்டு வந்துட்டேன். ஓகே, ஸோ cos squared a ப்ளஸ் sin squared a ப்ளஸ் 1 squared பண்ணால் 1 ப்ளஸ் 2 sin a 2 1 சார் அதான் வரும். ஓகே, இப்போ 1 ப்ளஸ் sin a into cos a. Okay, next step, what is that identity? Sin squared a plus cos squared a which is equal to 1. அப்போ அந்த ஐடென்டிட்டி இந்த டேர்முக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 1 + 1 ஏற்கனவே அதில் உள்ள 1 2 sin a divided by 1 plus sin a into cos a. ஓகே, அப்போ 1 + 1 என்ன? 2 + 2 sin a divided by 1 plus sin a into cos a. Okay, taking LCM, இது common, sorry, taking common 2. 1 plus sin a divided by 1 plus sin a into cos a. ஓகே, அப்போ நம்ம இந்த 1 + sin 1 + sin சேமாக இருக்கா? அதை கேன்சல் பண்ணியாச்சு. அப்போ 2/cos a 2 into 1/cos a which is equal to 2 sec a. இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியதாக தானே, பாருங்கள் 2 sec a. ஸோ 2 sec a equal to RHS. So hence proved. ஓகே, அப்போ cos a by sin a இதில் என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம்? இங்கே வந்து a + b whole squared ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து ஐடென்டிட்டி cos squared a + sin squared a equal to 1 யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் எல்லாம் மல்டி பண்ணிட்டு காமனாக எடுத்து பண்ணுறோம், அவ்வளோதான். சம் ஈஸி தான். Third one, tan theta divided by 1 minus cot theta plus cot theta divided by 1 minus tan theta equal to 1 plus secant theta cosecant theta. ஓகே, அதில் அவங்க ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. write the expressions in terms of sin theta and cos theta. எக்ஸ்பிரஷனை வந்து sin theta cos thetaன்னு சொல்லி மாற்றிக்கிங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அவங்க ஹிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, LHS எடுத்துப்போம். நம்ம tan theta divided by 1 minus cot theta plus cot theta divided by 1 minus tan theta. ஓகே, tan theta ஓகே என்னன்னு உங்களுக்கு தெரியும். tan theta equal to sin theta divided by cos theta. ஓகே, அடுத்தது cot theta cos theta by divided by sin theta. ஓகே, in terms of இதில் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க, அதனால் நம்ம அதை அப்படி எடுத்துக்கணும்.
அப்போ sin theta by cos theta divided by 1 minus cos theta by sin theta. ஒவ்வொரு ஸ்டெப்ஸையும் கவனமாக போடுங்க, இல்லை ஏதாவது ஒன்று மிஸ் ஆகிடும். cot theta இது cos theta by sin theta divided by 1 minus sin theta by cos theta. இந்த ஸ்டெப்ஸ் முடிக்க அந்த கன்ஃபியூஷன் இல்லைல்ல, எல்லாத்தையும் நம்ம சைன் காசை எழுதியிருக்கோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு அந்த மேலே உள்ள sin theta by cos theta அப்படியே வச்சுக்கோங்க. ஓகே, இதுக்கு மட்டும் எல்சிஎம் எடுங்க, இங்கே 1 இருக்கதா அர்த்தம். அப்போ இங்கே சைன் இல்லையா, இப்போ நான் என்ன பண்ணணும், sin theta எல்சிஎம் காமனாக எடுத்தாச்சு. இப்போ இதெல்லாம் மேலே சைனால் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஓ sin theta மைனஸ் cos theta. ஓகே, ப்ளஸ் மேலே உள்ளதை அப்படியே வச்சுடுங்க. கீழே திரும்ப இங்கே 1 இருக்குது, டேக்கிங் எல்சிஎம் cos theta காமனாக எழுதிக்குங்க. அப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ணால் cos theta பை மைனஸ் sin theta. ஓகே, இது உங்களுக்கு கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு டேக்கிங் காமன். இப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன், sin theta பை cos theta இன்ட்டு இது வந்து ரெசிப்ரோக்கலுக்கு மேலே கொண்டு போகிறோம். அப்போ எப்படி மாறும், sin theta டிவைடட் பை sin theta மைனஸ் cos theta அப்படி மாறும். ப்ளஸ் இது cos theta பை sin theta இன்ட்டு cos theta மேலே போய் கீழே cos theta மைனஸ் sin theta இப்படி மாறும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் sin theta என்ன, sin square theta divided by cos theta into sin theta minus cos theta. இருக்கிறத நான் அப்படியே எழுதியிருக்கேன், அந்த ஸ்டெப்ஸில் சேர்த்து எழுதியிருக்கேன். ப்ளஸ் இது cos theta ஹோல் ஸ்கொயர்டு cos square theta. இப்போ நான் என்ன பண்ணுறேன், sin theta எழுதிட்டு ப்ராக்கெட் போட்டுட்டு நான் இங்கே வந்து மைனஸை காமனாக எடுத்துகிட்டு அதை sin theta மைனஸ் cos theta அப்படின்னு எழுதுகிறேன். ஏன் இப்படி எழுதுகிற மிஸ் அப்படின்னா, இங்கே வந்து நமக்கு sin theta cos theta இருக்குது, நம்ம அப்போ தான் வந்து அந்த டேர்மை வந்து காமனாக வெளில எடுக்க முடியும், அதனால நான் அப்படி எழுதுகிறேன். ஓகே, அப்போ sin square theta ஹோல் டிவைடட் பை எல்சிஎம் எடுக்கிறோம், sin theta cos theta sin theta மைனஸ் cos theta. இந்த மைனஸ் வந்து இங்கே நடுவில் வந்துடும். sin theta இன்ட்டு இப்போ இங்கே வந்து டேக்கிங் எல்சிஎம் எடுக்கும்போது cos theta இருக்குது, அப்போ இங்கே sin theta இருக்குது. இங்கே என்ன டேர்ம் இல்லை, இந்த மூணுத்தில் sin theta இல்லை. இந்த cos theta இருக்குது, sin theta மைனஸ் cos theta இருக்குது, அப்போ sin theta மட்டும் இல்லை. அப்போ இங்கே ஒரு sin theta போட்டுக்கணும். இங்கே எடுத்து நான் மைனஸ் வந்து இந்த இடத்துல போட்டிருக்கேன். இதை வந்து மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ஃபுல்லாக வெளியில் எடுத்து போட்டிருக்கேன். அது இன்னொரு ஸ்டெப்ஸ் போட்டால் கூட உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, அது மாதிரி எடுத்துக்கங்க. இப்போ நான் இதில் sin theta எடுத்துட்டேன்னா இங்கே sin theta இருக்குது, sin theta cos theta இருக்குது, வேறு என்ன இல்லை, cos theta இல்லை. அப்போ மேலே ஒரு cos square theta இன்ட்டு cos theta. ஓகே, இது போட்டாச்சு. அடுத்தது என்ன, sin cube theta மைனஸ் cos cube theta டிவைடட் பை sin theta இன்ட்டு cos theta இன்ட்டு sin theta மைனஸ் cos theta. இப்படி ஒரு ஸ்டெப் வந்துச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபார்முலா நீங்கள் அதிகமாக வேறு யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. a cube மைனஸ் b cube. இதுக்கு ஃபார்முலா உங்களுக்கு வேறு தெரியும், a ஸ்கொயர் a cube ப்ளஸ் 3a ஸ்கொயர் ப்ளஸ் 3ab ஸ்கொயர் ப்ளஸ் b cube. அந்த ஃபார்முலா இங்கே எழுதக்கூடாது. a மைனஸ் b இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர். இப்படி ஒரு ஃபார்முலா நம்ம எழுத சப்ஸ்டியூட் பண்ணணும். இது ஒரு ஃபார்முலா a ஸ்கொயர். இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டேர்ம் வரும், a கியூப் மைனஸ் b கியூப் ஈக்குவல் டு a மைனஸ் b இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர். இந்த மாதிரி சம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். அந்த ஃபார்முலாஸ்லாம் ஒரு நோட் புக்கு செப்பரேட்டாக ஃபார்முலா புக்கு வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாம் டயத்தில் ரீகால் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அப்போ இங்கே என்ன போடணும், sin theta மைனஸ் cos theta into sin square theta plus sin theta into cos theta plus cos square theta. இந்த டேர்மு இது a இது b, இது a cube minus b. இந்த ஃபார்முலாவில் இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஓகே,
sin theta cos theta. Next step, இந்த sin theta ஒரு நிமிஷம் எழுதிப்போம் again. sin theta minus cos theta, இந்த sin square theta plus cos square theta plus sin theta into cos theta. இது மேலே உள்ள ஸ்டெப்ஸு. கீழே உள்ளது sin theta into cos theta into sin theta minus cos theta. இதுதான் கீழே உள்ள ஸ்டெப்ஸு. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ வந்து இது sin a cos a sin minus cos அது கேன்சல் பண்ணியாச்சு. இது sin squared plus cos squared ஐடென்டிட்டி ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து 1. அப்போ 1 plus sin theta cos theta divided by sin theta into cos theta. ஓகே, அப்போ செப்பரேட்டாக எழுதிக்கோங்க. 1 by cos theta into cos theta plus sin theta cos theta divided by sin theta into cos theta. ஓகே, இப்போ வந்து இதையும் நான் எகெயின் இன்னும் பிரித்து எழுதிக்கிறேன் பார்த்துங்க. 1 by sin theta into 1 by cos theta plus இதெல்லாம் கேன்சல் ஆகிடும் தானே. அப்போ 1 1 by sin thetaங்கிறது என்ன? cosecant theta. 1 by cos வந்து secant theta plus 1. ஸோ இதுதான் வந்து 1 plus secant theta into cosecant theta which is equal to RHS. Hence proved. இதுதான் வந்து சம்ஸ் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. 1 plus secant theta cosecant theta. இதில் நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கிறோம். sin by cos sin by cos போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் அதுக்கு நம்ம வந்து டேக்கிங் எல்சிஎம் எடுத்திருக்கோம். அப்புறம் a minus b whole cube ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். a squared a minus b into a squared plus ab plus b squared யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஐடென்டிட்டி யூஸ் பண்ணிவிட்டு இதை காமனாக எடுத்து சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க, கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ரீவியஸ் வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.